ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. ஒரு வழியா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஏன் மக்களுக்கு தேவை அப்படின்னா, கோயம்பேடு மட்டும்தான் ஒரு முக்கிய பேருந்து நிலையமா இருக்கு. அங்கிருந்து தான் தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும் இயக்கப்படுது. இதனால சென்னை புறநகர் பகுதிகளில் பல்வேறு நேரங்களில், அதாவது விடுமுறை நாட்களாக இருக்கட்டும், தொடர் விடுமுறை வரும்பொழுது நாட்களிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஒரு பெரிய தலைவலியாக இருந்துட்டு இருந்து, குரோம்பேட் தாம்பரமாக இருக்கலாம், பெருங்களத்தூராக இருக்கலாம், இந்த மாதிரி பகுதியில் ஏற்படுற போக்குவரத்து நெரிசனால பொதுவாக தென் மாவட்டத்துக்கு போகக்கூடியவர்கள் பேருந்துலேயே பல மணி நேரம் காத்து கடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஒரு பொங்கலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்க பேருந்தோடைய பயணத்திற்காகவே செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது. இதனால் புறநகர் பகுதியில் ஒரு பேருந்து நிலையம் இன்றியமையாதாக இருந்தது. இதனால் கிளாம்பாக்கம் பகுதியில் கடந்த ஆட்சியின் பொழுது ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டு சுமார் 393 கோடி ரூபாய் மதிப்பில் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்கள், அதாவது பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தாலும் அது முறையாக செயல்படக்கூடிய நிலைமை இல்லை. அதாவது பேருந்துகள் செல்லத்துக்கான சாலைகள் வேணும். நம்ம அந்த கூடுதல் சாலைகள், அணுகு சாலைகள் அமைக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த பணிகள் முடிவடைஞ்சிட்டே இருக்கும்போது திடீர் ஒரு பெரிய சிக்கலா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வாசல்ல தண்ணி தேங்கி நிற்கிருந்துச்சு. மழை பெய்யும் போது சின்ன மழைக்கே நல்லா தண்ணி தேங்கிருந்துச்சு. ஓகே, இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மழை வடிகால் பணிகள் ஆரம்பிச்சாங்க. இந்த மழையின் போது பெருவெள்ளம் பொழுது கிட்டத்தட்ட குடுவாஞ்சேரிலாம் தண்ணியில் முழுகி இருந்தாலும் கிளாம்பாக்கம் பகுதியில் எந்த பாதிப்புமே ஏற்படாமல் இருக்குது. அந்த அளவிற்கு அந்த பணியை சிறப்பாக செஞ்சு முடிஞ்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த மக்களுடைய பயன்பாட்டிற்கு அந்த பேருந்து நிலையத்தை கொண்டு வந்திருக்காரு. இதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்ற பெயரும் வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும்னா 226 பேருந்துகள் ஒரே நேரத்தில் அங்கே நிற்க முடியும். அதாவது தனியார் மற்றும் அரசு பேருந்துகளை சேர்த்து. இது இல்லாமல் 144 பேருந்துகள் பார்த்தீங்கன்னா, அதாவது வேற எங்கன்னா போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப் இருக்குல்லையா, அது அந்த பணிமனை மாதிரி இடத்துல நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கு. இது இல்லாமல் தனியாக புறநகர் பகுதிகள் செல்லக்கூடிய ஒரு முனையம், அதாவது பேருந்து நிறுத்தம் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 86 பேருந்துகள் வரைக்கும் நிறுத்த முடியும். அதாவது ஒரு நாளைக்கு 1700 2400 சர்வீஸ் பேருந்துகளில் இயக்கக்கூடிய வசதிகளில் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் ஏற்பட்டிருக்கு. இங்கிருந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் மேஜராக பஸ் இயக்க போகிறாங்க அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இருக்கிற மதுரை, கோயம்புத்தூர், அதே போல் குருவாயூர் உட்பட பல்வேறு இடங்களுக்கும், அதே போல் இந்த திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை மையப்படுத்தி செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கிருந்து செல்ல இருக்குது. அது போக இந்த பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களுக்கும் பல்வேறு இடங்கள், அதாவது வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை, திண்டிவனம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வட மாவட்டங்களுக்கும் இங்கிருந்து தான் பேருந்துகளை இயக்குவதற்கான முடிவுகள் செய்யப்பட்டிருக்கு. விரைவில் கிளாம்பாக்கம் அருகே மெட்ரோவும், அதே போல கிளாம்பாக்கத்திற்கு ரயில்வே ஸ்டேஷன், அதாவது நிறுத்துறதுக்கான ஒரு ஆண்டுகளுக்குள்ள கிளாம்பாக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கான ஏற்பாடு. அப்போ ரயில்வே ஸ்டேஷன்னா ட்ரெயின் நிற்கும், அதுக்குள்ள இவங்க ஒரு மேம்பாலம் அமைச்சிருவாங்க. அப்போ கிராஸ் பண்ணி ஈஸியாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடையிறதுக்கான ஏற்பாடுகளும் விரைவில் அதை அடுத்தடுத்து செய்ய இருக்கிறாங்க. இங்கே 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக சுமார் 2700க்கும் மேற்பட்ட 2 வீலர்கள் ஒரே நேரத்தில் நிறுத்த முடியும் கீழ்தளத்தில். அதே போல் 150க்கும் மேற்பட்ட கார்களும் நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச அளவிற்காக இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. அந்த எக்ஸ்கலேட்டராக இருக்கட்டும், உள்ள இன்டீரியர் டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை வீடியோவில் பார்க்க முடியும். அதே போன்று டிஜிட்டல் போர்டு மூலயமா எந்த பேருந்து எந்தெந்த நிற்க போகிறது பண்ணியிருக்காங்க. அதே போல் பாலூட்டுமா தாய்மார்கள் வரை சார்ஜ் செய்வதற்கான தனி பிரத்யேக ஏற்பாடுகள். அதே மாதிரி ஒரு மருத்துவமனை, சிறிய ஒரு எமர்ஜென்சிக்கு கேர் எடுத்துக்கிற மாதிரி, அதே போல் உணவகங்கள் உள்ளிட்ட ஒரு ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. விரைவில் இன்னும் இதில் அப்டேஷன் நிறைய பண்ண இருக்காங்க. அதாவது மக்கள் வருகை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்கள் வந்தால் கூட அவர்களை தாங்கிக் கொள்வதற்கான அனைத்து வித விஷயங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பொங்கலுக்கு தென் மாவட்ட மக்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து நீங்க செல்ல போறீங்க அப்படின்றது ஒரு கூடுதலான இன்பமான தகவல். இனி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதுன்னு நம்புவோம். ஏபிபி நாடு செய்திகளுக்காக கிஷோர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.